ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். என்னைக்கு நம்ம குழலி கிச்சனில் பாருங்கள் என்ன காமிக்கிறேன். முருங்கைக்கீரைங்க. எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் இந்த மங்கி என்ன பெரிய கலையை முறிச்சிடுச்சுங்க. நிறைய முருங்கைக்கீரை இருக்குது. அதனால் என்ன செய்யலாம், வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால் எல்லாத்தையும் உருவி நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு, மண் இல்லாமல் அதில் எப்படியா இருந்தாலும் நம்ம காற்றுல மண் படிஞ்சிருக்குங்க. அதனால் நல்லா அலசிட்டு ஒரு துணி மெல்லிஸ் காட்டன் துணியை போட்டு நல்லா காய வச்சுட்டேங்க. நல்லா காஞ்சு நல்லா ஈரம் இல்லாமல் காயிட்டுன்னு அங்கே வெயில் வந்துடும் கொஞ்சம் நேரத்துலையே. அதனால் அங்கே போட்டாச்சு. போட்டு நல்லா வெயிலில் காயிட்டுன்னு போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு அதை வதக்குவோம். அதில் சுத்தமாகவே அது மொறுன்னு ஆகிடும். அதனால் கழுவி காய போடுறேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய முருங்கைக்கீரை இருக்கும்போது நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுட சுட சாப்பாட்டில் நெய் போட்டு இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு சாப்பிடலாம். அப்புறம் என்ன செய்யலாம், நம்ம காலையில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுலேயே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா சூப் மாதிரி எடுத்து வடிகட்டிட்டு சூப் எடுத்து குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதிலே கொஞ்சம் மிளகுத்தூள் இதிலே போட்டிருக்கேன் நான், மிளகு ஜீரகம்லாம். அதனால் எதுவுமே தேவையில்லை. ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோமா, தண்ணியில் கொதிக்க விட்டோமா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோமா, கொதித்த உடனே நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். தேவைன்னா ஒரு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இல்லை அதுவும் தேவையில்லைன்னா அப்படியே கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாங்க. முருங்கைக்கீரை சூப்புக்கு குடித்த மாதிரி ஆகிடும் டெய்லி. இப்போ இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம். பாருங்கள், இப்போ ஒன்று வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மெயினாக மிளகு ஜீரகம் சேர்த்துக்கணுங்க இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு. அதனால் பாருங்கள், இதில் மிளகு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 கிராம் அளவு இருக்குன்னு வச்சுங்களேன். அது குட்டி அழாக்கு தான். அதில் ஒரு 30 கிராம்ஸ் அழாக்கு தான். அதில் பாதி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 15 கிராம்னு வச்சுங்களேன். மிளகு ஜீரகம் ரெண்டும் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகு ஜீரகத்தை வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய முருங்கைக்கீரை இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் போதும் சமைக்கிறதுக்கு அப்படின்னா, கூட்டோ சாம்பாரோ பொரியலோ பண்ணிவிட்டு மீதி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி சுட சுட சாப்பாட்லேயே பிசைஞ்சு சாப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி சூப் வச்சு நம்ம குடிக்கலாம். பாருங்கள், மிளகு ஜீரகம் வறுத்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கீரை நிறையா இருக்கிறதுனால இப்போ இது என்ன கொட்டுறேன்னா, தனியா மல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் கீரை நிறையா இருக்கிறதுனால ஒரு 10-15 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த மிளகாவையும் தனியாவையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாய் தனியா ரெண்டுத்தையும் வறுத்துட்டு, இங்கே மிளகு ஜீரகம் வறுத்து கொட்டி வச்சுருக்கேன். இந்த மிளகாய் தனியாவையும் நல்லா வறுத்துட்டு எடுத்து கொட்டிக்க வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் என்ன வறுத்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் பெருங்காயத்தை எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துக்கலாம். நல்லா கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு ஆற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன், அதையும் அதில் நல்லா வறுத்துக்கலாங்க. பெருங்காயம் புளி எடுத்து வச்சுருந்தேன், அது ரெண்டும் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன வறுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. இது மூணுத்தையுமே வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சுங்க பெருங்காயம். சரி, அதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு ஆகிடும். அதனால் புளியும் பெருங்காயமும் வறுத்தாச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ஆறின உடனே எடுத்து பொடி பண்ணலாம் நம்ம. அப்புறம் இதில் போடுறதுக்கு பாருங்கள், இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். கடலைப்பருப்பு வறுத்துட்டு இது என்னென்னா உளுத்தம்பருப்புங்க. உளுத்தம்பருப்பும் அதே மாதிரியே ஒரு 2-3 இந்த ஆழாக்கில் எடுத்திருக்கேன். பாருங்கள், சின்ன ஆழாக்குன்னு தான் சொன்னது, அதில் ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். இது நல்லா இது கூடயே நம்ம ஒரு புடி வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை
பாருங்கள், இதில் வறுத்ததெல்லாம் புளி, பெருங்காயம், மிளகு ஜீரகம், மிளகா மல்லி எல்லாம் வறுத்தாச்சு. இதை இப்போ போடுறது வேர்க்கடலை தாங்க. நல்லா ஒரு பிடி வேர்க்கடலை இருந்தால் போட்டுக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை மூணுத்தையும் வறுத்துட்டு அதையும் இதில் போட்டுட்டு ஆற வச்சிடணுங்க. அதை ஆறட்டோன்னு அடுத்து முருங்கைக்கீரையை வறுக்கணுங்க. முருங்கைக்கீரை வறுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக தாங்க வறுக்கணும். அது பொறுமையாக நல்லா ஈரம் இல்லாமல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா மொறுமொறுப்பாக ஆற அளவுக்கு பொறுமையாக ஒரு பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நிதானமாக தான் வறுக்கணும் அது. ஆனால் நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். கருவேப்பிலெல்லாம் நம்ம வறுத்தோம்னா எப்படி ஆகுமோ அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையும் வறுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அந்த மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா கையால் எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படியே உடையும் கீரை. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து அதையும் வந்து ஆற வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், பருப்பும் இப்போ வறுபட்டுடுச்சு. இந்த உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் நல்லா வாசனையாக வரும். வறுபட்டுடுச்சுன்னா அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து கொட்டிக்கலாங்க. தீயவும் கூடாது, நல்லா கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து இந்த பொறுமையாக கீரையை வறுக்க வேண்டியதாங்க வேலை. நல்லா இருக்கும் இது. நல்லா சுடு சாதத்தில் போட்டு இதில் உப்பு போட்டு நம்ம அரைச்சிடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிடுறோம். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு, எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் வெறும் வாயில் சாப்பிடும்போது இதில் உப்பு கரெக்டாக இருந்துச்சு. சாப்பாடில் போடும்போது கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நம்ம வறுத்த எல்லா சாமானும் இருக்குது. மிளகா மல்லி, பெருங்காயம், மிளகு ஜீரகம், புளி, வேர்க்கடலை, உளுந்து, கடலைப்பருப்பு இவ்வளோ வறுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த கீரையை அதே மாதிரியே பொறுமையாக பாதி பாதியாக போட்டு வறுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடுங்க. மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா கையாலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உடையணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு இப்போ எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாங்க. இது எல்லாமே உடம்புக்கு நல்லது தாங்க. பெருங்காயம் சேர்த்துருக்கோம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், அப்படி எடுத்தால் அப்படியே நொறுங்கணும் கீரை. அந்த மாதிரி அது வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதை அரைச்சிட்ட உடனே இதையும் அதில் போட்டு 2 தடவையாக நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இதில் வந்து முருங்கீரையும் சேர்த்து அரைச்சாச்சு. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.